அகிலம் நேய சொத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய அரசியல் சீர்திருத்தங்கள் ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நீதிமன்ற வளாகத்தில் பெண்ணை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு, பெண் உட்பட 3 கைது. எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரிப்பு. நாளை முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கை. இலங்கையில் தென்கிழக்கு வானிலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. புகைப்படம் எடுக்க முற்பட்ட தாயும் மகளும் தொடருந்தில் மோதி பலி. பட்டாசு உற்பத்தி தொழிலில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி. கொழும்பில் அதிர்ச்சி சம்பவம், மனைவியை தாக்கிய கணவன் எடுத்த விபரீத முடிவு. அனுர ஆட்சியில் இந்தியாவின் முதலாவது முதலீட்டு திட்டம் விரைவில் ஆரம்பம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். சட்டத்தின் ஆட்சியை மரியாதையையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கையை ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு விடுத்துள்ளது. ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கை மற்றும் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் பசில் பெர்னாண்டோ எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நாட்டின் சட்ட சீர்திருத்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டிய முக்கியமான 3 விடயங்கள் தொடர்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றங்களின் கடுமையான குற்றவியல் வழக்குகளை தினசரி விசாரணை செய்தல், லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்தும் சட்டங்களை அறிமுகம் செய்தல், சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சீர்திருத்தம் ஆகியன இந்த விடயங்களில் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மருதானை மாளிகாகந்தை நீதிமன்ற வளாகத்தில் பெண்ணை இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் கொழும்பு குற்றவியல் பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிச்சூட்டிற்காக வருகை தந்திருந்த மோட்டார் சைக்கிள் சாரதி நேற்றிரவு கிராண்ட்பாஸ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 16,550 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் கையடக்க தொலைபேசி ஒன்றும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் சீரற்ற காலநிலை காரணமாக எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக வைத்திய நிபுணர் பேராசிரியர் பிரியமாலி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். வயல்கள் மற்றும் நீர் தேங்கி நிற்கும் இடங்களில் பணியாற்றுவர்கள் மற்றும் எலிகள் அதிகளவில் நடமாடும் இடங்களில் உள்ளவர்களுக்கு இந்த நோய் தாக்கம் ஏற்பட அபாயம் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நோய் எதிர்ப்பு மருந்துகளை அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் வைத்திய நிபுணர் பேராசிரியர் பிரியமாலி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நாளை முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நாளை முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பேருந்து உள்ளிட்ட ஏனைய வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. அண்மை காலமாக பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்களினால் இடம்பெற்ற விபத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் இடம்பெறும் இவ்வாறான விபத்துக்களை குறைப்பதற்காக காவல்துறை மா அதிபரின் பணிப்புரைக்கமைய இந்த போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை முதல் பண்டிகை காலம் முடியும் வரை நாடளாவிய ரீதியில் நாடு முழுவதும் இந்த போக்குவரத்து நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்பட உள்ளது. பிரதானமாக பொது பயணிகளின் போக்குவரத்து பேருந்துகள் சோதனை செய்யப்படுவதுடன் அந்த பேருந்துகளின் சாரதிகள் குடிபோதையில் அல்லது போதைப் பொருளை பயன்படுத்தி செல்வது என்பது தொடர்பிலும் சோதனையிடப்பட உள்ளது. மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுவிழந்து குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
இந்த நிலையில் மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடலில் காற்றின் வேகமானது இடைக்கிடையே மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்பதால் குறித்த கடல் பகுதிகளும் கொந்தளிப்புடன் காணப்படக்கூடும். இந்த கடற்பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் இலங்கையின் தென்கிழக்கே உள்ள ஆழ்கடல் பகுதிகள் சில வேளைகளில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் தென்கிழக்கில் உள்ள ஆழ்கடல் பகுதிகளில் கடத்தொழில் ஈடுபடும் மீனவ சமூகங்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தேசிய பாடசாலைகளில் வெற்றிடமாக உள்ள இலங்கை கல்வி நிர்வாக சேவை தரம் 1 அதிபர் பதவி வெற்றிடம் தொடர்பில் விசேட அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அரசு சேவை ஆணைக்குழுவின் கல்வி சேவை குழுவின் பணிப்புரைக்கு அமைவாக இலங்கை கல்வி சேவையின் தரம் 1 உத்தியோகஸ்தர்களிடமிருந்து அந்த பாடசாலைகளில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விண்ணப்பங்கள் கோருவதற்கான சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தயாரிக்கப்பட்ட அறிவிப்பு, பாடசாலை பதிவு, மதிப்பெண் நடைமுறை, மாதிரி விண்ணப்ப படிவங்கள் என்பன கடந்த 11ஆம் தேதி கல்வி அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பின்படி இணையதளத்தில் உள்ள விசேட விளம்பரங்கள் பிரிவின் கீழ் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் இறுதி திகதி டிசம்பர் 31ஆம் தேதி என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் தொடருந்து நிலையத்திற்கு அருகே புகைப்படம் எடுக்க முற்பட்ட இருவர் தொடருந்தில் மோதி உயிரிழந்துள்ளனர். அனுராதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கெடுப்பதற்காக ரத்தினபுரியிலிருந்து வருகை தந்த இருவரை சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிவேக தொடருந்தில் மோதிய நிலையில் குறித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் ரத்தினபுரியைச் சேர்ந்த 37 வயதுடைய தாயும் 18 வயதுடைய மகளுமே உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பண்டிகை காலம் நெருங்கி வருகின்ற நிலையில் நாட்டின் தற்போது பட்டாசு உற்பத்தி தொழில்துறை பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பட்டாசு உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தினேஷ் பெர்னாண்டோ இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் தற்போது பட்டாசு உள்ளிட்ட கேளிக்கை பொருட்களுக்கான கேள்வி குறைவடைந்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலை மையமாக கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளில் 90% விற்பனை செய்யப்படாமல் எஞ்சியுள்ளது. அப்போது உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளை நத்தார் பண்டிகை மற்றும் புதுவருட பிறப்பின் போது பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சிலர் அனுமதி பத்திரம் பெறாமல் சில தரமற்ற பட்டாசுகளை உற்பத்தி செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளை அவற்றுக்கான உற்பத்தி செலவுகளேனும் மீளப் பெறுவதற்கு அவற்றை குறைந்த விலையில் சந்தைக்கு விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை சில உற்பத்தியாளர்கள் முன்னெடுத்து வருகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். மொரட்டுவை இதிபெத்த பகுதியில் மனைவியை கணவன் கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் 56 வயதுடைய ஒருவரை உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த நபர் நேற்றைய தினம் மதியம் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு பின்னர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கணவனின் தாக்குதலில் காயமடைந்த பெண் பாணத்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்திற்கு முன்னர் அவர் அயல் வீட்டில் இருந்த நபர் ஒருவரையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்தியுள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையுடன் இணைந்து மக்களுக்கு அரசு சேவைகளை வழங்குவதற்கு மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் இந்தியா ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக இலங்கை தனித்துவமான டிஜிட்டல் அடையாள திட்டத்தை செயற்படுத்த உள்ளது. அடுத்த மாதம் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு விஜயம் செய்த போது இந்தியா மேற்கொண்ட வெற்றிகரமான மக்களை மையமாக கொண்ட
டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் தொடர்பாகவும் கலந்துரையாடினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையில் முயற்சிகளுக்கு உதவ இந்தியா தயாராக இருப்பதாகவும் இலங்கையின் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை விரைவாக செயல்படுத்த ஒப்புக்கொண்டதாகவும் ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் ஊழல் குறைவாக இருக்கும், அத்துடன் இது மில்லியன் கணக்கான மக்களுக்கு பயனளித்த இந்தியாவின் ஆதார் அட்டையை போன்றது என்றும் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார்.